ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு எப்படி நிஃப்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டவுன் லெவல்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓபன் வித் 24,343 அங்கிருந்து 24,360 அப்படிங்கிற அந்த ஹையை டச் பண்ணிட்டு அகெயின் 24,226 அப்படிங்கிற லோ வரைக்கும் 24,287 24,300 இன்னைக்கு உடைச்சிருச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நிஃப்டி தன்னோட ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை நாளைக்கு பிரேக் பண்ணாம 24,300 தக்க வச்சு ரைஸ் ஆச்சுன்னா ஒரு வி பேட்டர்ன் மாதிரி நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பதிவு பண்ணி ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி ஸ்ட்ராங்கா நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. சோ இது நிஃப்டியுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப். இந்த கேப் அப்ல இருந்து மார்க்கெட் ரொம்ப நீட்டா கண்டினியூவா ஒரு ஷார்ப்பான டவுன் கொடுத்துச்சு. இப்ப இந்த டவுன்ல இருந்து அகெயின் நல்ல ஒரு சரிவுல இருந்து அகெயின் ஒரு ரெக்கவரி கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணலாம். பட் இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது சடனா கொடுக்காம சின்ன டிப் சின்ன ஹை இப்படி இருந்துச்சு அப்படின்னா நியூ ஹைக்கு ரெக்கவர் ஆக டைம் ஆகும். அண்ட் நிஃப்டி 24,200 அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க வேல்யூ ஆடடா அவசியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாம தன்னோட ரெசிஸ்டன்ஸை உடைச்சிச்சு அப்படின்னா வில் எக்ஸ்பெக்ட் சம் மோர் பாசிட்டிவ்னஸ். இன்னைக்கு 24,200 பிரேக் பண்ணல, நாளைக்கு 24,300 தக்க வச்சுச்சு அப்படின்னா ஃபைன். என்னோட வியூல நாளையோட மார்க்கெட்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி 24,380 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கால் சைட் போலாம். அண்ட் 24,200 பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் சைட் போலாம். ஓகே, லெட்ஸ் சி இது எப்படி மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டியில மார்க்கெட்டுடைய வொலட்டால் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம கவனிக்க வேண்டியது 3,617 பங்குகள் ஓவராலா ட்ரேட் ஆனதுல 1,677 பங்குகள் ஸ்ட்ராங் ஆகவும் 1,810 பங்குகள் டிக்ளைன் ஆகவும் 130 பங்குகள்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. 126 பங்குகள் 52 வார உச்சம், 96 பங்குகள் 52 வார லோ, 122 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டையும் 142 பங்குகள் லோயர் சர்க்கியூட்டையும் ரீச் பண்ணிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்ததெல்லாம் இதுதான். இதை தாண்டி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸ். எஸ், இன்னைக்கு ஐபிஓ ஓபன் ஆச்சுல 190 to 201 அப்படிங்கிற இந்த பிரைஸ் பேண்ட்ல ஒரு லாட்டுக்கு 74 ஷேர் 14,874 ரூபாய் தேவை ஒரு லாட் அப்ளை பண்ண. 1,700 கோடி இஷ்யூ சைஸ்ல வரக்கூடிய இந்த ஐபிஓட பிரைஸ் 190 to 200. அலாட்மெண்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு அலாட் ஆகும், 24ஆம் தேதி அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. இன்னைக்கு தேதிக்கு கிரே மார்க்கெட் ரேட் 15% அதிகமா இருக்கு. சோ 201 அப்படின்னா ஏதாவது இன்னைக்கு ஐஸ்பேயோட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 190 to 201. சோ இன்னைக்கு இருக்கிற கிரே மார்க்கெட் ரேட் வச்சு பார்க்கும்போது 233 வரைக்கும் லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ எதிர்பார்ப்பு ஒரு லாட்டுக்கு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் லாபம் வரலான்னு இருக்கு. பட் இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க டொமஸ்டிக் பிசினஸ் நம்பி இருக்காங்க. கோல்டு தான் இவங்களுடைய அதீத பிசினஸ் அதிகமா. சோ கோல்டு விலை குறையும் போது டெஃபினட்டா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். பட் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் இவங்களுடைய ஃபண்ட்ஸ் சிட் ஃபண்ட்ஸை நம்பி இருக்காங்க. கஸ்டமர்ஸ் ரோல் ஓவர் ஆகல அப்படின்னா பிசினஸ் பாதிக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் லலிதா ஜுவல்லரி ஐபிஓல இருக்கு. அதெல்லாமே மானிட்டர் பண்ணுங்க. ஐபிஓ அப்ளை பண்றேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் அகெயின் உங்களுக்கு அதை சொல்லி தரேன். ரொம்ப சிம்பிள். அலைஸ் ப்ளூவோட ஆண்ட்ல ஆப் போங்க, மொபைல்ல அல்லது லேப்டாப் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆப்ல போயிட்டு ஐபிஓவை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப லைவா இருக்கிற ஐபிஓஸ் எல்லாமே வரும். இப்ப எனக்கு லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை கொடுத்துட்டு எத்தனை லாட் வேணுமோ அத்தனை லாட்டை சூஸ் பண்ணி என்னோட யூபிஐ நம்பரை இங்க மென்ஷன் பண்ணி ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் கொடுத்து அப்ளை நவ் கொடுத்தேன் அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ரிசர்வ் ஆகும். அதுக்கப்புறம் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபண்ட் டெபிட் ஆகும். அலாட்மெண்ட் ஷேர்ஸ் என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும், நான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான
இந்த மாதிரி நிறுவனங்கள் ஐபிஓவை ட்ரேடிங் பத்தி தெரியாதவங்க கூட இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ நிறைய அலாட்மெண்ட்ஸ் நிறைய அப்ளைஸ் நடக்கும். அலாட்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி லிஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம கவனிக்கலாம். இப்ப மில்கி மிஸ்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்புறம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆல்கோ ட்ரேடோடைய ப்ராஃபிட் ரிப்போர்ட்டை லைவா ஷோ பண்றேன். இன்னைக்கு காலையில நான் மேனுவல் ட்ரேட் எடுத்தேன். என்னோட மேனுவல் ட்ரேட் வந்து 24,400 புட்டு 10 லாட்டு. நான் வந்து 10 பாயிண்ட் தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணேன். நல்லபடியா ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ எப்போதுமே ஆல்கோ ட்ரேட்ல என்ன ஃபாலோ பண்றீங்க, அதுல உங்களுக்கான இனிஷியேட்ஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறத கிளீனா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு என்னோட ஒரு அக்கௌண்ட்ல நான் மேனுவல் ட்ரேட் பண்றேன். என்னுடைய ட்ரேடிங் மெத்தடை நான் ஃபாலோ பண்றேன். இன்னொரு அக்கௌண்ட்ல ஆல்கோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்கோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ட்ரேடிங் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி 24,500 புட்டு 212ல வாங்கி 230ல செல் ஆகி 1,200 ரூபாய் ப்ராஃபிட். அப்புறம் அது சின்ன போயிருந்தாலும் அகைன் மார்க்கெட்டுடைய அன்கண்டிஷனல் இத வந்து வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆச்சு. அண்ட் ஆல்கோவோட கடந்த 12 நாள் லாபம் வந்து 12,000 ரூபாய், சாரி கடந்த 20 நாள் ப்ராஃபிட் வந்து 12,000 இருக்கு. நீங்க இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில்டா உங்களுக்கு அதோட லிங்க் ஷேர் பண்றேன். இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லயும் டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் வர சாட்டர்டேல இருந்து 3 நாள் நடக்க போற ஸ்பெஷல் 3 டேஸ் கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் திருச்சி மீட்டுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள்ல மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் வேல்யூபிளா தெரிஞ்சுக்கிறதுக்கான 7 எக்ஸ்பர்ட்ஸ் கொண்ட இந்த திருச்சி மீட்டை மிஸ் பண்ணாம ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன். ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல மேனுவல் ட்ரேட்லயும் ஆல்கோ ட்ரேட்லயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷேர் பண்ணேன். அது கூடவே ஒரு முக்கியமான அப்டேட், இன்னைக்கு நான் வந்து ஓபரா ரியாலிட்டி ஸ்டாக்கை நல்லா வாட்ச் பண்ணேன். இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு கூட இந்த பங்கு எனக்கு ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு. இன்னைக்கு ஓபராய் ரியாலிட்டி ஸ்டாக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் டேஸ் ஒரு நல்ல மூவ் ஆச்சு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஆஃப்டர் அ லாங் டைம் சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட்டும் கொடுத்திருக்கு. ஸ்டாக் 1849 அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆகி 1946 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு கம்மியா 3 பாயிண்ட் கம்மியா க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை போயிருக்கு. அண்ட் 1832ங்கிறது லோ 1931 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு பிளக்சுவேஷன் ஆனதுக்கு முக்கியமான காரணங்கள் ஸ்டாக் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் உடைய பாசிட்டிவ் மொமெண்ட் அண்ட் ப்ரீ சேல்ஸ் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு, ஓபராய் ரியாலிட்டி ஷேரோட குருகிராமோட 360 நார்த் ப்ராஜெக்ட் 8,109 கோடிக்கான புக்கிங் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபார் த ஸ்டாக். ஸோ ரியல் எஸ்டேட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ லேண்ட் அக்யூர் பண்றாங்க, அந்த லேண்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் புக் ஆகுது, சேல்ஸ், இதெல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயமா அமையும். ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் ஆஃப்டர் அ லாங் டேர்ம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தனால நான் பிடிஎஸ்டிக்கு இந்த ஸ்டாக் வந்து 1950 பிரேக் பண்ணா 1895 சப்போர்ட்டா வச்சுட்டு கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான விஷயங்களோட அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை Thank you so much for watching this video. Have a fantastic day. ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறத வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.